எடுத்துட்டு வா. என்ன மித்ரா, சீக்கிரம் போய் அதை எடுத்துட்டு வா. இல்ல ஆதி, நான் போய் சொல்றேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது மித்ரா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்களை பத்தி இந்த வீட்டுல யாருக்கும் எதுவுமே தெரியாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏன் தெரிஞ்சா என்ன சொல்ல வேண்டியதானே? என்ன சொல்ற? 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்துட்டாரு. அதுக்காக ஒரு ஆபரேஷன் வேற பண்ணாரு. அவருக்கு அந்த 5 வருஷத்துல என்ன நடந்தது ஏது நடந்தது எந்த ஞாபகமே இல்லன்னு சொல்றீங்களா? இல்ல, நான் தெரியாம தான் இதை கேக்குறேன். உன்னோட நாலேஜோட தானே இந்த மெமரி லாஸ் ஆபரேஷன் நீ பண்ணிக்கிட்ட. அப்புறம் எதுக்கு இன்னும் அந்த சாவியை பிடிச்சு தொங்கிட்டு இருக்க? பழசெல்லாம் தூக்கி எறிஞ்ச மாதிரி அதையும் தூக்கி எறிஞ்சு தொலைய வேண்டியதானே? 5 வருஷமா நடந்த விஷயத்தெல்லாம் அழிக்க நினைக்கிறது சாதாரண விஷயமே இல்ல ஆதி. உங்க அம்மா உங்களை விட்டு போனதுல இருந்து நார்மலா இல்லாம தானே நீ அந்த ஆபரேஷனே பண்ணிக்கிட்ட. அப்போ அந்த டைம்ல உன் வாழ்க்கையில நடந்த எதுவுமே ஞாபகம் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி தானே எல்லாமே பண்ண. அப்புறம் எதுக்கு அந்த சாவியை மட்டும் வச்சுட்டு சுத்துற? இங்க பாரு ஆதி, நீ வேணான்னு தூக்கி போட்ட எல்லாத்தையும் தூக்கி போடு. அந்த சாவி மட்டும் எதுக்கு போ? உன் கோவம் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அதே சமயம் என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. பழசெல்லாம் மறக்கணுங்கிறதுக்கு தான் அந்த ஆபரேஷனே நான் பண்ணேன். ஆனா ஒருவேளை என்னைக்காவது எனக்கு மறந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வரணுங்கிற தேவை இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன் மித்ரா? எனக்கு மறந்த விஷயம்லாம் ஞாபகம் வரணும்னா அந்த சாவி எனக்கு கண்டிப்பா வேணும். அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை என் மேல கூட தப்பு இருந்திருக்கலாம்ல. மித்ரா, என்னைக்கு இருந்தாலும் அந்த சாவி எனக்கு தேவைப்படும்னு தோணுது. அந்த சாவி உனக்கு தேவைப்படும்னே வச்சுக்கோ. அது என்ன சாவினாவது உனக்கு தெரியுமா? அதை வச்சு என்ன திறக்கணும்னு தெரியுமா? அப்படி அதை திறந்து பார்த்தாலும் அதுக்குள்ள என்னதான் இருக்குனாவது தெரியுமா? இப்படி எதுவுமே தெரியாம சாவி சாவி சாவின்னு சாவி மட்டும் கழுத்துல போட்டுட்டு இருக்கிறது என்ன யூஸ் இருக்கு? ஆமா மித்ரா, அந்த சாவி என்ன சாவின்னு எனக்கு தெரியாது. அந்த சாவியை வச்சு என்ன திறக்க போறேன், உள்ள என்ன இருக்கு, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு,